ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புக்கு படிக்கணும்னு ஆசை. ஆனால் வந்து காசு கொடுத்து புக் வாங்க முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக்கு படிக்கலாம். எப்படின்னு ஃப்ரீயாகவே படிக்கலாம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், புக்ஸ்ன்னு போடணும். புக்ஸ் டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா, என்ற சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள் குரோமில் போய் போட்டுருவேன். போட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ஃபஸ்ட்டு உள்ள லிங்க் நான் ஆல்ரெடி பார்த்தேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி சிறுகதை புக்கெல்லாம் நிறையா இருக்கும். விளைநிலம், காலம் மறைத்த மக்கள், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. இன்டர்தேஷன், உன்னிடத்தில் என்னை எடுத்தேன், எல்லாமே இருக்குது. திவான், இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. உறவாடும் எழுத்துக்கள், தூரல் துளிகள், ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. விண்வெளியை பற்றி, ஸ்பேஸை பற்றி புக்ஸ் இருக்குது. ஐஓடி, எளிய தமிழ் ஐஓடி அப்படின்னு நிறைய, நேரம் சரியாக, மானிட பயணம், இந்த மாதிரி ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ தான். ஏஆர் ரகுமான் பற்றி ஒரு புக் இருக்குது. பொன்னியின் செல்வன் இருக்குது. இந்த மாதிரி புக்கெல்லாம் ஃபேமஸான புக். பொன்னியின் செல்வன் வந்து எல்லாம் அதை பற்றி ஒரு இது கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கான். அது புக்கு எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இருக்கான். ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், கிண்டில் கருவியில் படிக்க. ஆண்ட்ராய்டு படிக்கணும்னா இந்த ஃபஸ்ட் லிங்க்கு, கணினியில் படிக்கிறதுக்குன்னா இந்த ரெண்டாவது லிங்க்கு. பிடிஎஃப் வடிவில் இருக்கும். A4 பிடிஎஃப். பொன்னியின் செல்வன் 6 இன்ச் பிடிஎஃப். செல்ஃப் படிக்க, மொபைலில் படிக்கிறதுக்கு இங்கே ஒரு இது. ஸோ எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கான். உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வந்து எல்லா விதமான புக்குமே இருக்குது. சிறுகதை, நாவல், அறிஞர் அண்ணா படைப்புகள் எல்லாமே இருக்குது. சும்மா நம்ம ஒரு புக்கு சும்மா டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இந்த கிட்ஹப்பை பற்றி பார்ப்போமா? கிட்ஹப்பை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து என்ன போட்டிருக்கான், ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் கருவியில் படிக்க, கணினிகளில் படிக்க, அச்சடிக்க, டவுன்லோட் எளிய தமிழ் கிட்ஹப் அப்படின்னு போட்டிருக்கானா. ஸோ அதை வந்து இப்போ டவுன்லோட் பண்ணுவோம். என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இன்னுமே நிறையா இருக்குது. MySQL இதெல்லாம் எங்களுக்கு வரும். இதெல்லாமே எங்களுக்கு வரும். அது எளிய தமிழ், பாண்டாஸ், பைத்தான் தான் பாண்டாஸ்ன்னு போட்டுருவாங்களா. பைத்தான்னு வந்துச்சு. இங்கே டவுன்லோட் ஆனிச்சாலே ஆகிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் டவுன்லோட் பண்ணது. பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல வந்து தமிழ்ஸ் இருக்குது. இந்த இடத்துல டாக்குமெண்ட் அவுட்லைன். என்ன டாக்குமெண்ட் அவுட்லைன்? ஓகே, இது வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் மோட் இருக்கான்னு தெரியல. ஃபிட் டு பேஜ். ஃபிட் டு பேஜ் இல்லை, ஃபுல் ஸ்க்ரீனு 2 பேஜ் வியூ. ஆனால் இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து இப்படி இருக்கா, அந்த சைடில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு மறைக்காமல் இதுவே ஃபுல்லாகவே தெரியணும் அப்படின்னா இதில் வந்து 2 பேஜ் வியூ. 2 பேஜ் வியூ இல்லை, ப்ரெசண்ட்டு இதை கொடுத்துட்டிங்கன்னா பக்காவாக இருக்குது. நீங்கள் அப்படியே அழகாக எடுத்து பண்ணலாம். அந்த எல்லாமே தமிழ்லேயே இருக்குது கிட்டப்பை பற்றி. இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பைத்தான் பற்றி ஒரு டவுன்லோட் பண்ணுறோமா? பைத்தான் வந்து ஒரு டவுன்லோடு. அதே மாதிரி கணினி படிக்க டவுன்லோட் போட்டோம். எல்லாமே சிம்பிள் தான். ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். காசு கொடுத்து அவங்களால புக் வாங்க முடியல, லைப்ரரி போக முடியல, வீட்டில் இருந்தே படிக்கணும் அப்படின்னா இதுதான் ஈஸியான வே. மெய்யியலை பற்றி இருக்குது. மெய்யியல்னா நான் இல்லையே, சமூகம், இலக்கியம் இருக்குது. நலம், சிறுவர் நூல்கள். நீங்கள் வந்து இதில் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இல்லை சர்ச்சிங் ஆப்ஷன் இல்லையோ, இப்போ வந்து இதில் நிறைய ஜேர்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜேர்னல்ஸ்னால் சிறுகதை, கவிதைகள், வரலாறு, ஆன்மீகம், நாவல், அறிவியல், அரசியல், இலக்கியம், ஆளுமை, கணினி எல்லாமே இருக்குது. வந்து சும்மா ஒரு அரசியல் இதுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் இதுக்கு போகலாம். போயிட்டிங்கன்னா இதுலேயே வந்து திராவிட இயக்கம், இந்திய சுயராஜ்யம் எல்லாமே இருக்குது. கலைஞரை பற்றி இருக்குது, காந்தியை பற்றி இருக்குது, அறிஞர் அண்ணா பற்றி இருக்குது, பேரறிஞர் அண்ணா கடிதங்கள்லேயே 3 பார்ட் இருக்கா. 1 2 3. ஆத்தசிஸ்ட், நான் நாத்தியன், பகத்சிங்கை பற்றி இருக்குது. அறிஞர் அண்ணா பற்றி தான் நிறைய புக்கு இருக்குது. இவர் வந்து ஒரு தெரியும், அயோத்திதாச பண்டிதர் தானே. அயோத்திதாச பண்டிதர், ஆமாம், ஒரு புக்கு எல்லாம் இருக்குது. லெனின் கட்டுரைகள். ஓகே, நம்ம சும்மா ஒரு லெனின் கட்டுரைகள் எடுத்துக்குவோம். லெனின் கட்டுரைகளை ஒரு டவுன்லோட் பிடிக்குமா? கணினி படிக்க, அச்சடிக்க.
இந்த இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இங்கிடுச்சுக்கா. ஓகே, அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மார்க்சிசம் அழிவில்லை அதையும் ஒரு டவுன்லோட் பண்ணுறோம், இதையும் ஒரு டவுன்லோட் பண்ணுறோம். வர்றேன். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைகள்னு ஒரு இது. இப்போ நீங்கள் வந்து லேப்டாப் இல்லாட்டி பிசியில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் படிக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ரெசென்ட் கொடுப்பேன். ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். அதே மாதிரி நான் ஜூம் பண்ண முடியாதோ. இதுலேயே வந்து நீங்கள் 2 பேஜஸாகவும் படிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்புகிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல 2 பேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டு திருப்பி வந்து ப்ரெசென்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்படியே ஒரு புக் மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மவுஸால் ஸ்க்ரோல் பண்ணுறாங்கன்னா இல்லாட்டி ஆரோ கீ யூஸ் பண்ணி அடுத்தடுத்த பக்கம் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இது. அதே மாதிரி அப்படியே வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக வெளில வந்துட்டோம்னா இன்னும் ஒரு அதே மாதிரி சும்மா இபுக் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா இபுக் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா சுற்றுது. வந்துச்சா? அப்போ என்ன இப்போ தானே அந்த ஒரு லிங்க் பார்த்தேன். இந்த தமிழ் புக்ஸ் பிடிஎஃப் ஃப்ரீ டவுன்லோட் இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு. அந்த பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. இதில் வந்து இங்கே கேட்டகரியே பிரித்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. இதில் சும்மா வந்து நம்ம ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். பாட்டின் பணம், காதலே நம் புயல். இந்த ஸ்டார் போட்டிருக்குது. என்ன எதுக்கு ஸ்டார் போட்டிருக்கு? ரேட்டிங்கா? பாண்டிமா தேவின்னு ஒரு புக் இருக்குது, பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதுலேயே ஆன்லைன்லேயும் படிச்சுக்கலாம். ஒரு 50 MB தான். இது வந்து நாவல் கேட்டகரியில் வருது. ஃபிக்ஷன் ரொமான்டிக்கு. ஆத்தர் வந்து நான் பார்த்த சார். ஓகே, ரீட் ஆன்லைன் கொடுக்குறேன். சும்மா ரீட் ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா லோடிங் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும். நெட்டு ஸ்பீடை பொறுத்து இருக்குது. என்னுடைய சிஸ்டத்தோட இதை பொறுத்தும் இருக்குது. சீக்கிரமா வருமா வராதா? எடுத்துப்போம். ஓகே, இது வந்து ரேட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் வந்து நீங்கள் வந்து சும்மா படிக்கணும், ஆனால் வந்து காசு கொடுத்து வாங்க முடியல, இல்லை லைப்ரரி போக முடியலன்னா மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கப்போ படிக்கலாம். இங்கே ட்ராவலில் போகிறப்போ இதில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் புக்கை விட இது மொபைல்லே படிக்கிற மாதிரி இருக்கும். இது லேப்டாப்பில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக இருக்கும். நிறையா புக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.